குரு அல்லவா அவர் என்று அவர் காலிலே போய் விழுகிறார். இன்று முதல் நான் இவரை குருவாக ஏற்றுக்கொண்டேன் என்று மதுரகவியார் பாதத்திலே விழுந்து வணங்குகிறார். அவர் மெல்ல கண் திறந்து பார்க்கிறார். பார்த்த காரிமாறனாகிய நம்மாழ்வார் மதுரகவியாரை பார்த்துவிட்டு ஒரு கேள்வி கேட்டாராம். நீங்கள் நான் சொல்லக்கூடிய பாசுரங்களை எழுதுவதற்கு தயாராக இருக்கிறீரா என்று. இது அடியேனுடைய பாக்கியம், நான் செய்த பெரும் புண்ணியம். தாங்கள் சொல்லக்கூடிய பாசுரங்களையெல்லாம் பட்டோலையிலே எழுதுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று சொன்னாராம். உடனே அதை ஏற்றுக்கொண்டு நம்மாழ்வார் திருமாலை வணங்கி பாசுரங்களை எழுத ஆரம்பிக்கிறார், சொல்ல ஆரம்பிக்கிறார். அதனையினே மதுரகவி ஆழ்வார் பட்டோலையிலே எழுதுகிறாராம். எத்தனை ஆண்டுகள் தெரியுமா? 4.5 ஆண்டுகள் இந்த பாசுரங்களை எல்லாம் சொல்ல சொல்ல இவர் பட்டோலையிலே எழுதியிருக்கிறார். அப்படி நம்மாழ்வார் நமக்கு வழங்கிய அருமையான பாசுரங்கள், அவசியம் நாம் படிக்க வேண்டிய பாசுரங்கள் எவை தெரியுமா? திருவிருத்தம், திரு ஆசிரியம், திருவாய்மொழி, பெரிய திருவந்தாதி என்ற 4 நூல்கள். பெரியோர்களே, வேதங்களை படித்தால் சிறப்பு என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதங்கள் வடமொழியில் இருக்கின்றன. அதையெல்லாம் நம்மாலே அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு வாழ்க்கையிலே பின்பற்ற முடியுமா என்று கூட நாம் யோசிக்கலாம். ஆனால் வேதத்திற்கு இணையானது நம்மாழ்வாருடைய பாசுரங்கள், மறந்து விடாதீர்கள். ஆகவேதான் திருவிருத்தம் என்ற நூல் எழுதினாரே, அதிலே மொத்தம் 100 பாசுரங்கள் இருக்கின்றன. அது ரிக் வேதத்திற்கு சமமானது. அடுத்ததாக திரு ஆசிரியம் என்று 7 பாசுரங்களை கொண்டது. அது யஜுர்வேதத்திற்கு சமமானது. எல்லாவற்றையும் தாண்டி தனிச்சிறப்பு வாய்ந்தது திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழி பாடல்கள் 1102 பாடல்கள். அந்த 1102 பாசுரங்களும் சாம வேதத்திற்கு இணையானது. கடைசியாக அவர் எழுதியிருக்கிற பெரிய திருவந்தாதி 87 பாசுரங்கள். இந்த 87 பாசுரங்களும் அதர்வண வேதத்திற்கு சமமானது. இப்படி 4 வேதங்களை படிக்க வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் நம்மாழ்வாருடைய பாசுரங்களை சொன்னாலே போதும். அதிலும் குறிப்பாக திருவாய்மொழியை படித்தாலே போதும். அதற்கு பெயர் திராவிட வேதம் என்று பெரியோர்கள் சொன்னார்கள். இப்படி வடமொழி வேதத்தை தமிழிலே வழங்கிய காரணத்தினால் இவருக்கு வேதம் தமிழ் செய்த மாறன் என்று பெயர் மாற்றம் பெற்றது. காரிமாறனாக இருந்தவர் இப்பொழுது வேதம் தமிழ் செய்த மாறனாக மாறுகிறார். ஏறத்தாழ 31 ஆண்டுகள் அந்த புளிய மரத்தடி வாசம்தான். அங்கிருந்து வேறு அவர் எந்த சிந்தனையும் கொள்ளவில்லை. திருமாலை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறார். நம்மாழ்வாருக்கு பல பெயர்கள் உண்டு. எனக்கு தெரிய ஒரு அடியாருக்கு, ஒரு ஆழ்வாருக்கு இவ்வளவு பெயர்கள் இருக்குமா? அப்படி என்றால் அவர் எவ்வளவு பெருமையுடைய ஆழ்வாராக இருந்திருக்க வேண்டும். அப்படி இவருக்குரிய ஒரு பெயர் ஸ்ரீ வைணவ குலபதி. வைணவ பெருமக்கள் அத்தனை பேருக்கும் தலைவராக, வைணவ குலத்திற்கே தலைவராக இருந்த காரணத்தினால் வைணவ குலபதி என்று, சேனையர் கோன் என்று இவர் அழைக்கப்படுகிறார். வைணவ கருத்துக்களை எளிமையாக்கி மற்றவர்களுக்கு எடுத்துச் சொன்ன காரணத்தினால் இவருக்கு இந்த பெயர் வழங்கப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, அந்த புளிய மரம் இருக்கிறதே, அவர் அமர்ந்திருந்த அந்த புளிய மரத்துக்கு பக்கத்திலே நீங்கள் பார்த்தால் ஏறத்தாழ ஒரு 36 வைணவ பெருமாளினுடைய வடிவங்கள் இன்றைக்கு அங்கே செதுக்கப்பட்டிருக்கிறது. அவசியம் போய் பாருங்கள். ஒரு முறை நீங்கள் அந்த அற்புதமான ஆழ்வார் திருநகரி புளிய மரத்தை சென்று வணங்கினீர்கள் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய 36 பெருமாளையும் வணங்குகிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். 108 வைணவ திவ்ய தேசங்களில் 36 திவ்ய தேசங்களை வணங்கிய சிறப்பு இந்த ஆழ்வார் திருநகரி என்று சொல்லக்கூடிய ஒரு நகருக்கு அமைந்திருக்கிறது. காரணம், அது நம்மாழ்வாரினாலே நமக்கு விளைந்த பெரிய பயன். அவருடைய பாசுரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை 5 வகையாக நாம் கொள்ளலாம். எப்படி? 1, இறைவனுடைய நிலை. திருமாலை பார்க்கிறீர்கள், அவனுடைய கண்ணழகு,
அவனுடைய உதட்டழகு, அவனுடைய இடையழகு, அவனுடைய திருப்பாதம், இப்படி எம்பெருமானை அனுபவிக்கிறீர்கள். அப்படிப்பட்ட அந்த இறைவனுடைய நிலை ஒன்று. இரண்டாவது, அதை அனுபவிக்கிற நாம், உயிர்களின் நிலை, நம்முடைய திறமை என்ன, நம்முடைய பக்குவம் என்ன, அந்த இறை அருளை பார்ப்பதற்குரிய நிலை இந்த ஆத்மாவிற்கு உண்டா என்று யோசிக்கிற உயிர்களின் நிலையை குறித்து அவருடைய பாசுரங்கள் விளக்குகின்றன. சரி, இறைவனாயிற்று, இறைவனை வணங்கக்கூடிய உயிர்களாயிற்று. மூன்றாவது, அந்த இறைவனை இந்த உயிர் அடைவதற்கான வழி என்ன? அதுதானே முக்கியம். நாம் வாழ்க்கையிலே அதைத்தானே இன்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இறைவா, உன்னை அடைவதற்கு என்ன வழி? அதை அவருடைய பாசுரம் கற்றுத்தருகிறது. அடுத்து, இந்த வழியிலே நான் பின்பற்றிவிட்டால் எத்தனை இடையூறுகள் வருகின்றன. ஒன்றுமில்லை, இன்றைக்கு மாலை நாம் கோயிலுக்கு போக வேண்டும் என்று முடிவெடுக்கிறோம். புரட்டாசி சனிக்கிழமை திருவள்ளரை பெருமாளை சென்று நாம் சேவிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அதற்கு எத்தனை தடைகள்! வீட்டில் இருக்கிற தடை, வழியிலே செல்லுகிற தடை, என் மனத்தடைகள், என் உடல் தடைகள், இத்தனை தடைகளையும் மீறிக்கொண்டு எம்பெருமானை நான் சேவிக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த உயிர் இறைவனை அடைவதற்கு என்னென்ன வகையான இடையூறுகள் இருக்கின்றன என்பதை இவருடைய பாசுரங்கள் நமக்கு தருகின்றன. சரி, கடைசியாக அந்த இடையூறுகளில் இருந்து விடுபட்டு இறைவனை அடைந்து உய்வதற்கான வழிமுறை என்ன? இதுதான் நம்மாழ்வாரினுடைய பாசுரங்கள் நமக்கு கற்றுத்தருகிற 5 நிலைகள். இந்த 5 நிலைகள் நமக்கு வாய்க்கப் பெற்றதென்றால் வாழ்க்கையிலே பெருஞ்சிறப்பு. இறைவனை கண்டு கொண்டு விடுகிறோம். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதும் நமக்கு தெரிந்து விடுகிறது. அவனை அடைய வேண்டும் என்ற குறிக்கோளை வைத்துக் கொள்ளுகிறோம். அந்த குறிக்கோளை அடைவதற்கு ஒரு பாதையையும் போடுகிறோம். அந்த பாதையினுடைய இடையூறுகளை அறிந்து அதை விலக்கி அவனை சென்று அடைகிறோம். அப்படி வாழ்க்கை தத்துவத்தை தன்னுடைய பாசுரங்களிலே அருமையாக, எளிமையாக வைணவத்திலே தந்தவர்தான் நம்மாழ்வார் பெருந்தகை. பிரபந்த ஜன கூடஸ்தர், இவருக்கு இருக்கிற இன்னொரு பெயர் பிரபந்த ஜன கூடஸ்தர். அது என்ன பிரபந்த ஜன கூடஸ்தர்? அவயவி என்று சொல்லுவார்கள் நம்மாழ்வார் பெருமகனாரை. ஏன்? அவர்தான் ஆழ்வார், அவர்தான் தலைவர். மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் அவருக்கு உறுப்புகளாக இருக்கிறார்கள். நம்மாழ்வார் என்பவருடைய உடல் உறுப்புகளாகத்தான் மற்ற ஆழ்வார் பெருமக்கள் 11 பேரும் இருக்கிறார்கள் என்பது எவ்வளவு தனித்த சிறப்பு! யாரெல்லாம் என்னென்ன மாதிரி இருக்கிறார்கள்? பூதத்தாழ்வாரும் பேயாழ்வாரும் நம்மாழ்வாருக்கு 2 கண்களாக விளங்குகிறார்கள். பெரியாழ்வார் நம்மாழ்வாரினுடைய முகமாக விளங்குகிறார். திருமழிசை ஆழ்வார் நம்மாழ்வாரினுடைய கழுத்து பகுதியாக விளங்குகிறார். குலசேகர ஆழ்வாரும் திருப்பான் ஆழ்வாரும் நம்மாழ்வாருக்கு 2 கைகளாக விளங்குகிறார்கள். திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வாருடைய தொப்பூளாக விளங்குகிறார். மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரினுடைய திருவடியாக விளங்குகிறார். இதைத்தான் அவயவி, உறுப்புகள் என்று சொல்லுவார்கள். அத்தனை ஆழ்வார் பெருமக்களையும் வணங்க வேண்டும் என்று சொன்னால் நம்மாழ்வார் ஒருவரை வணங்கினாலே போதும். அத்தனை பேரும் அவருடைய உடம்பிலே உறுப்புகளாக குடிகொண்டிருக்கிறார்கள். அத்தனை சிறப்பு இங்கே நம்மாழ்வாருக்கு இருக்கிறது. ஆகவேதான் ஈஸ்வரமாமுனி என்பவர் அழகாக இதை அப்படியே ஒரு பாடலாக மாற்றினார். எத்தனை சிறப்புகள் இருக்கிறது! திருவழுதி நாடென்றும் தென்குருகூர் என்றும், திருவழுதி நாடென்றும் தென்குருகூர் என்றும், மறுவினிய பொருநல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான், அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே, சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து தெளிந்து என்று
நெஞ்சத் தெளிவை ஏற்படுத்துவதுதான். ஏனென்றால் நெஞ்சம் தெளிவாக இருந்தால்தான் வார்த்தை இனிமையாக பிறக்கும். வார்த்தை இனிமையாக பிறந்தால்தான் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஆகவே நெஞ்சத் தெளிவிற்கு நம்மாழ்வாருடைய பாசுரங்கள் மிகச்சிறப்பாக நமக்கு உதவுகின்றன. ஒரு நாளைக்கு மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாராம். வைணவத்தில் மிக மிக முக்கியமான ஆழமான கேள்வி. பெரிய பெரிய சான்றோர்களாலும் சிந்திக்க முடியாத அரும்பெரும் கருத்து. இவர் எளிமையாக கேட்கிறார். மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை பார்த்து, இந்த தொடர் ரொம்ப முக்கியம், கவனமாக கேளுங்கள். செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால், செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே வாழும் என்று கேள்வி கேட்டார். இதை கேட்டவுடனேயே நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வாரினுடைய பக்தி சிறப்பை உணர்ந்து கொண்டாராம். நாம் எப்பொழுதுமே நம்மை யார் என்று காட்டிக் கொடுப்பவை நம்முடைய வார்த்தைகள். நாம் வாய் மூடி இருக்கிற வரையில் நம்மை யாரும் அளவிட முடியாது. ஆனால் நம்முடைய வாய் திறந்து வார்த்தைகளை பேசுகிற பொழுதுதான் நாம் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆகவேதான் வள்ளுவர் எதற்கிந்த சிக்கல், யாகாவராயினும் நாகாக்க என்று சொன்னார். பேசாமல் இருப்பதே உனக்கு பெரிய சிறப்பு என்று. அப்படி வாய் திறந்து மதுரகவியார் ஒரு கருத்தை கேட்டார். அதன் மூலமாக மதுரகவியாரினுடைய பக்தி சிறப்பு இந்த உலகத்திற்கு விளங்கியது. என்ன கேள்வி கேட்டார்? செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே வாழும் என்று கேட்டார். ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு நான் கேட்கிறேன். நம்முடைய கைகள் இருக்கின்றன, விரல்கள் இருக்கின்றன, கால்கள் இருக்கின்றன. இது எல்லாவற்றுக்கும் உயிர் இருக்கிறது தானே? ஒப்புக்கொள்ளுவீர்கள் அல்லவா? சரி, அப்படி என்றால் இது எல்லாவற்றுக்கும் உயிர் இருக்கிறது என்று சொன்னால், இந்த விரல்களை இதோடு நான் வெட்டி விடுகிறேன். வெட்டி விட்டேன் என்று சொன்னால் என் உயிர் போய்விடுமா? இல்லை. என்னுடைய கால்களை நான் வாள் கொண்டு வெட்டி விடுகிறேன். அப்படி என்றால் எனக்கு உயிர் போய்விடுமா? இல்லை. நன்றாக யோசித்து பாருங்கள். என் கை கால்களுக்கு உயிர் உண்டு. ஆனால் அவற்றை வெட்டி எறிந்து விட்டால் நான் உயிரற்றவனாக போவது இல்லை. ஆனால் இந்த வெற்றாக கிடக்கக்கூடிய இந்த விரல், நான் வெட்டி எறிந்திருக்கக்கூடிய கால், இதற்கெல்லாம் உயிர் இருக்கா? இல்லை. அவையெல்லாம் ஜடம். என் உடம்பிலிருந்து அவையெல்லாம் ஒவ்வொன்றாக உறுப்புகளை வெட்டி வெட்டி போட அவையெல்லாம் ஜடப்பொருள்கள் ஆகின்றன. இந்த ஜடப்பொருள்களையெல்லாம் சேர்த்து கொண்டுதான் நான் உடம்பு என்ற ஒன்றை கட்டமைத்திருக்கிறேன். அப்படி ஜடப்பொருள்களால் கட்டமைக்கப்பட்ட இந்த உடம்பும் ஜடம்தானே? இதுவும் ஒரு செத்து போகிற ஒரு உயிர் உடம்புதானே? ஆகவேதான் கேட்கிறாள், செத்ததன் வயிற்றில், அந்த செத்து போய் கிடக்கிற ஜடமாக இருக்கிற இந்த உடம்புக்குள்ளே சிறியது பிறந்தால், ஒரு சின்ன உயிர் பிறக்கிறது. செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே வாழும்? ஏற்கனவேதான் இந்த உடம்பு செத்து போன உடம்பாச்சே. இந்த செத்து போன உடம்புக்குள்ள பிறந்த அந்த உயிர் எதை சாப்பிடும் என்று கேட்டார். அப்பொழுதுதான் சொன்னார் நம்மாழ்வார், இந்த உடம்பு இருக்கிறதே, இது ஜடம், இது அழியக்கூடியது, இது செத்து போன உடம்பு. ஆனால் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு உயிர் இருக்கிறதே, ஆன்மா என்று நாம் குறிப்பிடுகிறோமே, அது எவ்வளவு புண்ணியமானது தெரியுமா? இறைவனுடைய பேரருளை பெறுகிற ஒரே தகுதி என் உடம்புக்கு கிடையாது, இந்த ஆன்மாவுக்குத்தான் உண்டு. உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த உயிருக்குத்தான் இறைவனை அறிந்து கொள்ளுகிற ஆற்றல் உண்டு. ஆனா அது தனியா அறிஞ்சுக்க முடியாது. அதனால அந்த உயிர் உடம்பு என்ற ஒரு போர்வைக்குள்ளே, ஒரு ஊடகத்துக்குள்ளே இருந்து கொண்டு இறைவனை அனுபவிக்கிறது. அவ்வளவுதான். அப்படி என்றால் இந்த ஆன்மா மிகச் சிறந்தது, ஆன்மா மிக உயர்வானது. ஆகவே செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் அது, அந்த ஆன்மா என்ன செய்யுமாம்? இறைவனுடைய கருணை என்ற உணவை உண்டு உள்ளே வாழும். செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே வாழும் என்று கேட்டதற்கு நம்மாழ்வார் ஒரு தொடரிலே பதில் சொன்னார், அத்தை தின்று அங்கே வாழும் என்று.
அப்படி என்றால் என்ன பொருள்? இந்த ஆன்மா இறைவனுடைய அருளை தின்று இறைவனுடைய பேரருள் கருணையை உணவாக கொண்டு அந்த உடம்புக்குள்ளேயே வாழுகிறது என்ற தத்துவத்தை எடுத்து சொன்னார். இதை கேட்டவுடன் மதுரகவியார் மெய்மறந்து போனார். ஒரு 16 வயது பாலகனாக இருக்கக்கூடிய இந்த இளைஞனுக்குள்ளே எவ்வளவு பரிபூரணமான அருள்! இறைவனுடைய முழு அருளும் இல்லாமல் இப்படிப்பட்ட வைணவத்திற்கான விளக்கங்களை எல்லாம் தர முடியுமா? ஆகவேதான் இந்த அழியக்கூடிய உடம்பு. ஆனால் எப்படி பெயர் வைத்திருக்கிறோம்? இதற்கு மெய் என்று பெயர் வைத்திருக்கிறோம். அழியக்கூடிய ஒன்றுக்கு என்ன பெயர் வைத்திருக்க வேண்டும்? பொய் என்றுதானே இந்த உடம்புக்கு பெயர் வைத்திருக்க வேண்டும். ஆனால் நாம் என்ன சொல்லுகிறோம்? இந்த மெய் என்று பெயர் வைத்திருக்கிறோம். என்ன காரணம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு சின்ன உதாரணம் நான் உங்களுக்கு தரட்டுமா? வீட்டிலே இருக்கிறீர்கள், ஞாயிற்றுக்கிழமை, வீட்டு வாசலிலே ஒரு காய்கறிக்கார அம்மா வருகிறாள். அவள் என்ன சொல்லி விற்று கொண்டு வருகிறாள்? ஏதோ ஒரு காயை அவள் விற்று கொண்டு வருகிறாள். கத்தரிக்காய் கத்தரிக்காய் என்று அந்த அம்மா விற்றுக்கொண்டே வருகிறாள். அதை போய் நீங்கள் வாங்குவதற்குள் அவள் உங்களுடைய தெருவை கடந்து முனைக்கு சென்று விடுகிறாள். இப்பொழுது எப்படி அழைப்பீர்கள்? காய்கார அம்மா என்று அழைக்க மாட்டோம், கத்தரிக்காய் என்று அழைப்போம். உடனே அவளும் திரும்பி பார்ப்பாள். அவளும் கோபித்துக் கொள்ள மாட்டாள். என் பெயர் கத்தரிக்காயா, எதற்காக என்னை கத்தரிக்காய் என்று அழைத்தீர்கள் என்று சொல்ல மாட்டாள். பக்கத்திலே வருவாள். அப்படி என்றால் என்ன பொருள்? அவள் கத்தரிக்காய் அல்ல, அவள் சுமந்து கொண்டிருக்கிற ஒன்றுக்கு பெயர் கத்தரிக்காய். அதை போலத்தான் இந்த உடம்பு பொய்யான உடம்பு. ஆனால் இந்த பொய்யான உடம்பு மெய்யான சிந்தனையை தாங்கி இருக்கிறது. இறைவனை குறித்த ஒரு ஆன்மத்தை, ஒரு ஆன்மாவை தனக்குள்ளே இந்த பொய்யான உடம்பு தாங்கி இருக்கிறது. எப்படி கத்தரிக்காய் விற்கிறவள் கத்தரிக்காயை சுமந்து கொண்டிருக்கிறாளோ அதுபோல பொய்யான உடம்பு மெய்யான இறை சிந்தனையை தாங்கி இருக்கிற காரணத்தினாலே இந்த உடம்புக்கு மெய் என்று நம்முடைய முன்னோர்கள் பெயர் வைத்தார்கள். அதைத்தான் நம்மாழ்வார் சொன்னார். இந்த ஜடமான உடம்புக்குள்ளே மெய்யான இறைவன் இருக்கிறான், அந்த ஆன்மா அதை தின்று வாழும் என்று பெரிய சிந்தனையை மிக எளிமையாக உயிரினுடைய தோற்றத்தை, ஆன்மாவினுடைய வளர்ச்சியை, இந்த உடம்பினுடைய அழிகின்ற தன்மையை எடுத்து விளக்கினார். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? உள்ளுக்குள்ள இருக்கிற உயிரை பத்தி நமக்கு கவலை இல்லை, உள்ளுக்குள்ள இருக்கிற ஆன்மாவை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் மேலே இருக்கிற உடம்பை பற்றி மட்டும்தான் கவலைப்படுவோம். இந்த உடம்பிற்கு நாம் என்னென்ன சொகுசு செய்ய வேண்டுமோ எல்லாம் செய்வோம். இந்த உடம்பை பேணுகிற தன்மையிலே நாம் மிகச் செம்மையாக இருப்போம். ஆனால் உயிரை பற்றி கவலைப்பட்டோமா? உயிர் என்று நினைக்கிறோமே, அது ஏதோ மனிதர்களுக்கு மட்டும்தான் என்றில்லை. யானைக்கு உயிர் உண்டு, எறும்பிற்கு உயிர் உண்டு, அவ்வளவு ஏன் ஒரு மண்புழுக்கு கூட ஒரு உயிர் உண்டு. எல்லாவற்றுக்குள்ளும் ஆன்மா என்ற ஒன்று உண்டு, மறந்து விடாதீர்கள். யானை அது தனக்குள்ளே இருக்கிற ஆன்மாவிற்கு ஏற்ற மாதிரியான இன்பத்தை அது அனுபவிக்கும். ஒரு மண்புழு அது இழுத்து இழுத்து கொண்டு நகருகிற அதற்குள்ளே ஒரு ஆன்மா இருக்கிறது, அது தன்னுடைய இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறது. ஆகவேதான் எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணுங்கள் என்று வள்ளல் பெருந்தகை சொன்னார். எல்லாருக்கும் ஆன்மா இருக்கிறது, எல்லாரும் அவரவர்களுடைய உடல் தன்மைக்கு ஏற்ப அந்த இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் என்ற உணர்வு வந்துவிட்டால் நாம் ஏன் உயிர்களை அழிக்கப் போகிறோம்? நாம் ஏன் அடுத்தவர்களை அழிக்கப் போகிறோம்? நாம் ஏன் மனிதர்களுக்குள்ளாக சச்சரவுகள் வரப்போகிறது? இது எதை பற்றியும் நாம் கவலைப்படுவதில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு வகையான இன்பத்தை நாம் அனுபவிக்கிறோம். பெரியோர்களே, தமிழிலே 3 சொற்கள் ரொம்ப அழகான சொற்கள். ஆனால் அந்த அழகை பற்றி பயன்படுத்தாமலேயே, அதை பற்றி உணராமலேயே நாம் அன்றாடம் அதை சொல்லிக் கொண்டிருப்போம். என்ன தெரியுமா? களிப்பு என்று ஒரு சொல், மகிழ்ச்சி என்ற ஒரு சொல், ஆனந்தம் என்ற ஒரு சொல். யாரையாவது அழைத்து இது 3ம் ஒன்றா என்று கேட்டு பாருங்கள். ஆமாம்பர். விவரம் தெரியாதவர். களிப்பு, மகிழ்ச்சி, ஆனந்தம் 3மே வெவ்வேறானவை. எப்படி? களிப்பு என்பது இந்த 5 புலன்களாலும் நாம் அனுபவிக்கக்கூடிய ஒன்றுக்கு பேரு களிப்பு. கையில் எந்நேரமும் கைபேசி வைத்திருக்கிறோம். செல்போன் இல்லாத மனிதர்களே உலகத்தில் இல்லை. பல் போனால் சொல் போச்சு என்ற பழமொழி போய் செல் போனால் உயிர் போச்சு என்று சொல்லுகிற அளவிற்கு வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு விட்டோம்.
அந்த கையிலே இருக்கக்கூடிய செல்போன் இருக்கிறதே, அந்த அலைபேசி, அது என் கண்ணுக்கு இன்பத்தை தருகிறது, அதாலே பார்த்து மகிழ்கிறோம். இது ஒரு வகையான களிப்பு. காது இருக்கிறதே, என்னென்ன வகையான விஷயங்களை கேட்க வேண்டுமோ, எதை கேட்டால் எனக்கு மகிழ்ச்சியை அதிகப்படுத்துமோ அதையெல்லாம் கேட்கிறோமே பாடல்களை, அது காதாலே பெறுகிற களிப்பு. மூக்கு, நல்ல நறுமணம், மிகச்சிறந்த நறுமண வாசத்தை உடலெங்கும் தடவிக்கொள்ளுகிறோமே, அது மூக்கினாலே பெறுகிற களிப்பு. நல்ல இனிமையான உணவுகள் எவையவை வேண்டும் என்று நாக்கு கேட்கிறதோ அதையெல்லாம் எடுத்து உண்ணுகிறோமே, இது வாய்க்கு கிடைக்கிற களிப்பு. நல்ல குளிரூட்டப்பட்ட அறை, எப்பொழுது வெயில் காலமாக இருந்தால், குளிரான காலமாக இருந்தால் வெம்மையூட்டப்பட்ட அறை, இது என் தோலுக்கு களிப்பு. ஆக 5 பொறிகளாலே நான் அனுபவிக்கக்கூடிய இன்பத்திற்கு பெயர்தான் களிப்பு. இது மகிழ்ச்சி அல்ல, இது ஆனந்தம் அல்ல. இரண்டாவது மகிழ்ச்சி. மகிழ்ச்சி என்றால் என்ன? மனதினாலே அனுபவிக்கக்கூடிய இன்பத்திற்கு பெயர் மகிழ்ச்சி. இது எப்படி? ஒருவருக்கு குழந்தை பிறந்தது என்று சொன்னால் அதை கேட்டவுடன் மகிழ்கிறோம். நமக்கு குழந்தை பிறக்கவில்லை, வேறொருவருக்கு பிறந்திருக்கிறது. ஆனால் அந்த செய்தி என் மனதிற்கு இதமாக இருக்கிறது. இன்றைக்கு மழை பெய்யும் என்று சொல்லுகிறார்கள், நான் மகிழ்கிறேன். ஏன்? நீர் நிலைகளெல்லாம் நீர் உயரும், வளம் பெருகும், வாழ்க்கை தரம் உயரும் என்று என் மனம் மகிழுகிறது. இப்படி பொறிகளை தள்ளிவிட்டு மனதாலே அனுபவிக்கிற இன்பத்திற்கு பெயர்தான் மகிழ்ச்சி. இந்த 5 பொறிகளாலே பெறுகிற களிப்பு இருக்கிறதே, அதை நான் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். ஒரு ஜாங்கிரியை நான் சாப்பிடுகிறேன் என்றால் சாப்பிடுகிற எனக்கு தான் அது இன்பத்தை தருமே தவிர, அதை எதிரிலே உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இன்பத்தையா தரும்? வேதனையை கூட தரும். இந்த ஆளு சாப்பிடுறாரே, எனக்கு சர்க்கரை வியாதியாக இருக்கிறதே என்று அவர் எண்ணி விடுவார். அப்ப களிப்பு என்பது நான் மட்டுமே அனுபவிக்கக்கூடிய ஒன்று. இன்னொன்றையும் நான் தருகிறேன். ஒரு ஜாங்கிரி இருந்தால் அந்த ஒரு ஜாங்கிரியை நான் எடுத்து சாப்பிடலாம். இன்னொரு ஜாங்கிரி இருந்தால் தான் அதை இன்னொருவருக்கு நான் கொடுக்க முடியும். அப்படி என்றால் கொடுக்க கொடுக்க குறையக்கூடியது களிப்பு. ஆனால் அப்படியே மகிழ்ச்சிக்கு வாருங்கள். ஒரு நாடு விடுதலை பெற்று விட்டது, சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் என்று சொன்னால் அது ஏதோ ஒருவருக்கு மட்டுமா? அந்த சிந்தனை அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் உரியதல்லவா? அதை போலதான் மகிழ்ச்சி என்பது பகிர்ந்து கொடுக்க கொடுக்க வளர்ந்து கொண்டே போகும். மூன்றாவது ஒரு நிலை, அதுதான் ஆனந்தம். அதுதான் ஆன்மாவினாலே அனுபவிக்கக்கூடிய ஒன்று. களிப்பு பொறிகளாலே அனுபவிப்பது, மகிழ்ச்சி மனதாலே அனுபவிப்பது, ஆனந்தம்தான் ஆன்மாவாலே அனுபவிப்பது. அந்த ஆன்மா எப்படி அனுபவிக்கும்? ஆண்டவனை அனுபவிக்கிற பொழுது அந்த ஆன்மா இன்பத்தை அனுபவிக்கும். அதைத்தான் ஆனந்தம் என்றும் பேரானந்தம் என்றும் சச்சிதானந்தம் என்றும் நம்முடைய ஆன்மீகவாதிகள் வகைப்படுத்தி வைத்தார். அப்படி நம்மாழ்வார் ஆன்மா அனுபவிக்கிற ஆனந்தத்தை தன்னுடைய பாசுரங்களிலே சொன்னார். ஆக அதை வெறுமன கேட்டுட்டு அதை அத்தோடு விட்டு விட்டு போகிற களிப்பல்ல. அது ஏதோ தன்னுடைய மனதுக்கு மட்டுமே வைக்கக்கூடிய மகிழ்ச்சி அல்ல. அதை கடந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆனந்தத்தை மக்கள் அனுபவிப்பதற்காக பாசுரங்களை எழுதினார். ஆகவேதான் இந்த விளக்கங்களை கேட்ட உடனேயே மதுரகவியார் நம்மாழ்வாரை சாட்சாத் குருவாகவே ஏற்றுக்கொள்ளுகிறார். எப்படி வானுலகத்திலே சேனை முதலியார் குருவாக இருந்தாரோ அதை போல மண்ணுலகத்திலே நம்மாழ்வார் குருவாக இருக்கிறார் என்று சொன்னார். இந்த நம்மாழ்வாருக்கு சடகோபன் என்றொரு பெயர் உண்டு. வைணவத்திலே மிக ஆழமான பெயர் சடகோபன். சடம் என்றால் காற்று என்று பொருள். இவர் குழந்தையாக பிறந்த பொழுது அழவே இல்லை, இல்லையா? ஏன் நாம் எல்லாம் அழுது கொண்டே பிறந்தோம்? சொல்லுகிறார்கள், இந்த உலகத்திலே குழந்தை பிறந்தவுடனேயே ஜடம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய காற்று அந்த குழந்தைக்கு பயத்தை ஏற்படுத்துமாம்.
அந்த சடம் என்ற காற்றைக்கு பயந்துதான் எல்லா குழந்தையும் அழுது கொண்டே இந்த மண்ணுலகத்திலே பிறக்கிறது. ஆனால் நம்மாழ்வார் பிறந்தது முதல் அந்த சடம் என்ற காற்றை அடக்கி ஆண்ட காரணத்தினால் இவருக்கு சடகோபன் என்ற பெயர் வாய்த்ததாம். அது மட்டுமல்ல, இவருக்கு பராங்குசன் என்றொரு பெயர் உண்டு. பரம் என்றால் பரமன் என்ற பெயர் கொண்ட ஒரு களிறு. அந்த களிரினை தன்னுடைய அங்குசத்தினாலே அடக்கி ஆண்ட பெருமை இவருக்கு இருந்த காரணத்தினால் இவரை பராங்குசன் என்று நம்முடைய முன்னோர்கள் பாராட்டினார்கள். இன்னொன்று, இவருடைய பாசுரங்களிலெல்லாம் இறைவனை தலைவனாக வைத்துக்கொண்டு தன்னை தலைவியாக ஒரு பெண்ணாக மாற்றிக்கொண்டு பாசுரங்களை எல்லாம் எழுதுகிறார். அப்படி தன்னை பெண்ணாக மாற்றிக்கொள்ளுகிற பொழுது நம்மாழ்வார் பராங்குச நாயகி என்று தன்னை பாசுரத்திலே குறிப்பிடுகிறார். ஆக தன்னை பராங்குசனாகவும் பராங்குச நாயகியாகவும் கருதி கொண்டு எம்பெருமான் தான் தலைவன் என்பதை உணர்ந்து கொண்டு பாசுரங்களை எழுதியவர். ஆகவே இவருக்கு பராங்குச நாயகி என்றொரு பெயரும் உண்டு. இன்னொன்று, வகுளாபரணன் என்று இவருக்கு ஒரு பெயர் உண்டு. வகுளம் என்றால் மகிழம்பூ என்று பெயர். மகிழம்பூவால ஆடையை, அழகான அந்த அணிகலனை, மாலையை அணிந்திருந்த காரணத்தினால் இவருக்கு வகுளாபரணன், ஆபரணமாக தரித்து கொண்டிருந்தார். ஆகவே இவருக்கு வகுளாபரணன் என்றொரு பெயரும் உண்டு. அதை தாண்டி திருக்குருகூரிலே அவதரித்த காரணத்தினால் இவருக்கு திருக்குருகூர் நம்பி, திருக்குறுகைபிரான் என்ற வேறு சில பெயர்களும் உண்டு. இப்படி இவருக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனித்த பெயரும் ஒரு மிகச்சிறந்த தனித்த வரலாறை நமக்கு தருவதாக இருக்கிறது. ஆகவேதான் இவரை பற்றி மணவாள மாமுனிகள் அழகான ஒரு பாடலை எழுதினார். இவருடைய பெருமைகளையெல்லாம் கோத்து நான் எப்படி பாடுவேன் என்பதை அழகாக சொன்னார். பாடுவதெல்லாம் பராங்குசனை, பாடுவதெல்லாம் பராங்குசனை, நெஞ்சத்தால் தேடுவதெல்லாம் புலி கீழ் தேசிகனை, ஓடிப்போய் காண்பதெல்லாம், ஓடிப்போய் காண்பதெல்லாம் நங்கை இரு கண்மணியை யான் விரும்பி பூண்பதெல்லாம் மாறன் அடிப்போது என்று நான் ஓடிப்போய் பாடுறதெல்லாம் யார? பராங்குசன, அந்த நம்மாழ்வார. நான் தேடி தேடி போய் என் நெஞ்சத்தால பாக்குறதெல்லாம் எத? அவருடைய வடிவத்தை. அவரை நான் காண்பதோடு மட்டுமல்ல, அவருடைய பாதத்திலே போய் ஒரு அழகான மலரை நான் வைக்க வேண்டும் என்று மணவாள மாமுனிகள் அற்புதமாக இவருடைய பெருமைகளையும் இவருடைய பாசுரங்களினுடைய சிறப்புகளையும் தன்னுடைய பாட்டிலே அழகாக பதிவு செய்தார். இன்னொரு இவருக்கு பெயர் நாவீறு உடையான் என்று பெயர். நாம் சைவத்திலே நாவுக்கரசர் என்று அப்பர் பெருந்தகையை குறிப்பிடுகிறோம் அல்லவா? அதை போலவே வைணவத்திற்கென்று ஒரு நாவுக்கரசர் யார் என்று கேட்டால் அது நம்மாழ்வாரைத்தான் நாம் சொல்ல முடியும். பர தத்துவத்தை மிக அழகாக தன்னுடைய எல்லா பாடல்களிலும் பதிவு செய்து கொண்டே வரலாம். திருமாலுக்குள்ளே எல்லா தெய்வமும் அடக்கம், இதுதான் நம்மாழ்வார் பாசுரங்கள் சொல்லுகிற ஒட்டுமொத்தமான கருத்து. இவருடைய பாசுரங்களிலே இயற்கை காட்சிகள் மிக அழகாக இருக்கும். பெரியோர்களே, நாம் ஒரு தலத்திற்கு போகிறோம் என்று சொன்னால் அந்த தலம் அமைந்திருக்கக்கூடிய ஊரினுடைய அழகை ரசிக்கிறார்கள். நம்முடைய பாடல் தந்த நாயன்மார்களாக இருக்கட்டும், நம்மாழ்வார் பெருமக்களாக இருக்கட்டும். அந்த ஊர் எங்கே அமைந்திருக்கிறது, ஊரினுடைய நீர்நிலைகள் எப்படி இருக்கின்றன, அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது, ஆண்டவனுடைய பெருமை எவ்வாறு இருக்கிறது என்று எந்த ஊரினுடைய தலத்தை பாடுகிறார்களோ அந்த தலத்தை முழுவதுமாக தன்னுடைய பாசுரத்திலே ஆழ்வார் பெருமக்கள் கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அப்படி ஒரு இயற்கை காட்சியை ஒரு அழகான பாசுரத்திலே நம்மாழ்வார் கொண்டு வந்து நமக்கு அழகாக காட்டுகிறார். எப்படி? இந்த உலகம்தான் உடம்பு,
இந்த உலகம்தான் உடம்பு. அந்த உலகம் என்ற உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர்தான் திருமால். அவர் எல்லா இடங்களிலும் நிரம்பி இருக்கிறார். எப்படி? வானத்தை பார்த்தால் நீல